ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் வி விளாக்ஸ். நாங்கள் போன வீடியோலே நம்மளோட ஸ்டூடியோ டூர்லேயே நம்ம சொல்லியிருந்தோங்க. இன்னைக்கு நாங்கள் காந்தா படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஷோவே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. எங்கள் ஊரில் காலையில் ஷோ போடலைங்க, மதிய ஷோ தான் போட்டிருந்தாங்க. எங்கள் ஊர் சிகேசி தேட்டருக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். முதல் ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25லேருந்து 30 பேர் தான் இருந்தாங்க, எங்களோட சேர்த்தி தான். நல்ல படத்துக்கு என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக போயிருக்காங்க. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் தான் போயிருக்காங்க. ஓகே, படம் இப்ப நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெரிய டைரக்டர், ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்ற ரோல்ல வர்ற துல்கர் சல்மானுக்கும் பெரிய டைரக்டர்னு சொல்லப்படுற அந்த சமுத்திரக்கனிக்கும் நடுக்கிற ஈகோ கிளாஷ் தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை விழுது. அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ராணா ரகுபதி வராரு. அவர் இந்த கொலையை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் மொத்த கதையுமே. படம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு படம் எடுக்கிறத பத்தி மட்டுமே கூட்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானருக்குள்ள உள்ள போயிடுது. இதுல ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணா நீங்க எல்லாரையுமே மென்ஷன் பண்ணுங்க. மியூசிக்ல இருந்து சினிமாட்டோகிராஃபில இருந்து நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த எல்லா ரோலுமே பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா துல்கரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நமக்கு தெரியுங்க. எல்லா ஸ்கிரிப்டுமே பக்காவா தான் இருக்கும். இந்த படமும் அப்படிதான் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு மனுஷன். சமுத்திரக்கனி சார் அவரோட லாஸ்ட் இன்டர்வியூல சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்காங்க எல்லாரும். சமுத்திரக்கனி சாரா இருக்கட்டும், துல்கர் சல்மானா இருக்கட்டும். எப்பயுமே ஹீரோயின்ஸை வந்து நம்ம ஆளுங்க வந்து ஒரு வெறும் வந்து செட் ப்ராப்பர்ட்டியா தான் வச்சுப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோயினை சுத்தி தான் மொத்த கதையுமே இருக்குங்க. பாக்யஸ்ரீ சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லா சீன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கண் பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல நிறைய இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப்ல கடைசி ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே யார் இந்த கொலையை பண்ணா அப்படின்றது நமக்கு ஒரு சஸ்பென்ஸாவே கொண்டு போனது இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். 25 பேர் தான் இருந்தோம். அதுலயுமே 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா படம் முடிகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு போயிட்டாங்க. நல்ல சினிமாவை பெருசா இங்க யாரும் ரசிக்கிறது இல்ல. நல்ல சினிமா எப்பவுமே ஃபெயிலியர் ஆயிடுது. அந்த வரிசையில இந்த படமும் ஃபெயிலியர் ஆகுன்றது என்னோட கணிப்பு தாங்க. படம் எப்படி இருப்பா ஓவராலா அப்படின்னா நல்லா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு, போய் பாருங்க. ஸ்பெசிபிக்கா இந்த சினிமாவை ரசிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருப்போம் இல்லைங்களா, நம்மள மாதிரி ஆட்கள், அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த படத்தை ரசிப்பீங்க. இல்ல அனிமல் மாதிரியோ இல்ல அர்ஜுன் ரெட்டி மாதிரியோ ஹீரோ ஹீரோயின் அடிச்சாதான் நான் படம் பார்ப்பேன், இல்ல ஹீரோ வந்து ஒரு 100 பேர் அடிக்கணும், இல்ல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ரொமான்ஸ் சீன் வரணும், அந்த மாதிரி இருந்தா தான் நான் படம் பார்ப்பேன்னா இந்த படத்துக்கு தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க. எங்களை மாதிரி சினிமா லவர்ஸ் மட்டும் போய் பாருங்க. இதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் தாங்க. படத்தோட ரேட்டிங்னு கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் 10க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 9.5 கொடுப்பேன். ஏன்னா எல்லாருமே அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா டைரக்ஷனும் மியூசிக்கும் தான். ஜாக்ஸ் பிஜோட் சரிபோதா சனிவாரம்னு நம்ம ஒரு படம் பார்த்துருக்கோம். அதுல ஒரு மியூசிக் வரும் இல்லையா, தாராரே தனலாரே, அந்த பிஜிஎம் போட்டவரா இவரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பிளசண்டா எந்த ஒரு இடத்துலயுமே எலிவேஷன் இல்லாம, இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாட்டை எடுத்துக்கிறாங்க, அதுக்கே சேட் வெர்ஷன்ன்றாங்க. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அது மெதுவா போட்டா வந்து பாத்தீங்கன்னா சேட் வெர்ஷன் சொல்லி ஏமாத்துறாங்க. ஒரே பாட்டை தான் படம் ஃபுல்லா யூஸ் பண்ற ஆட்களும் இங்க இருக்காங்க. அதை நான் யாரும் சொல்ல விரும்பலைங்க. ஆனா இவர் அப்படி இல்லை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா பிளசண்டா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா போய் தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூ.